Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மெட்டல் ஒயர் அல்லது கியர் ஒயர் இத பத்தின full details அதோட நம்பர் எந்த நம்பரை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். First metal wire விதவிதமா இருக்கு நிறைய கலர்ல இருக்கு நிறைய சைஸஸ்ல இருக்கு இப்போ நான் ரெண்டு சைஸஸ் ரெண்டு கலர் மட்டும் தான் எடுத்துர்க்கேன் ஒன்னு நல்ல thickness அதிகமா இருக்கு அது 1 mm இப்போ என்னோட இடது கையில இருக்குது 1 mm சிங்கிளா இருக்கு இல்லையா அது ரெண்டா மடிச்சி இருக்கிற அந்த கோல்டன் 1 mm இந்த மாதிரி பஞ்சா இருக்கிற silver and gold ரெண்டுமே 0.5 mm thickness உள்ளதுதான் நான் மோஸ்டா அந்த silver அல்லது gold கலர்ல பஞ்சா இருக்கிற அந்த 0.5 mm அத தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது எதுக்காக அப்படிங்கற ரீசனை எண்டிங்ல நான் சொல்றேன் அதுக்கு முன்னால இந்த மெட்டல் ஒயர் இந்த கியர் ஒயர் இத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கியர் ஒயர் இருக்கு நிறைய பேர் என்னன்னு தெரியாம இந்த மெட்டல் ஒயர் இந்த கியர் ஒயரை வாங்கிடுறாங்க நான் கூட கிட்டத்தட்ட ஒரு 20-25 இந்த மாதிரி தப்பா வாங்கிட்டேன் கடையில நம்ம ஆர்டர் போடுவோம் இல்ல கியர் ஒயர்னு அவங்க இத நமக்கு அனுப்பிடுவாங்க இத வச்சு என்ன பண்ணலாம்னா இன்விசிபிள் செயின் எல்லாம் இப்போ பண்றாங்க இல்லையா அதுக்கு யூஸ் பண்றது ஆனா நம்ம மெட்டல் ஒயரை யூஸ் பண்ணி நம்ம பண்ற எந்த வர்க்குமே இதால பண்ண முடியாது இந்த குட்டியா இருக்குறத வச்சு தான் பண்ண முடியும் உங்களுக்கு சைஸை பார்த்தாலே தெரியும் நீங்க கடையில வாங்குறீங்கன்னா சைஸ் குட்டியா இருக்காங்கறதை செக் பண்ணி பாத்துக்கோங்க இதுலயுமே நிறைய சைஸஸ் இருக்கு 0.4 mm சைஸ் தான் இது சைஸை மென்ஷன் பண்ணிருப்பாங்க 0.5 னா இத விட கொஞ்சம் thickness அதிகமா இருக்கும் 0.3 னா thickness கம்மியா இருக்கும் 0.345 எதுனாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் ஒவ்வொண்ணும் ஒவ்வொரு யூசேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ மோஸ்டா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்குறத வாங்குறது இல்ல அந்த பஞ்சா நான் வச்சிருக்கேன் இல்லையா அந்த மெட்டல் ஒயர் silver and golden அதுதான் மோஸ்டா யூஸ் பண்றேன் அதுக்கான ரீசன் என்னன்னா அது இத விட பிரைஸ் ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல கிடைக்குது இந்த மாதிரி ஒரு பஞ்சா ஒரு 100 பீஸ் கிட்ட இருக்கும் ஒரு பஞ்ச்ல அந்த ஒரு பஞ்சா நம்ம வாங்கிட்டோம் அப்படினா அதுல நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெட்டல் ஒயர் இந்த ரவுண்டா சுத்தி வச்சிருக்கிற அந்த மெட்டல் ஒயர் ரொம்பவே கம்மியான அமௌண்ட்ல தான் இருக்கும் கம்மியான குவாண்டிட்டில இருக்கும் சோ அது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்காது ரேட்டுமே 40 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்ச் வந்துரும் சோ அத நான் அவாய்ட் பண்ணிட்டு இப்போதைக்கு இத தான் யூஸ் பண்றேன் குவாலிட்டி வைஸ் ரெண்டுலயுமே பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இல்ல ரெண்டுமே வர்க் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருக்கு சோ நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க உங்க வசதியை பாத்துக்கோங்க கண்டினியூஸா நமக்கு தேவை நல்ல லெந்தா நமக்கு தேவை பெரிய டியாரா பண்றோம் அப்படிப்பட்ட சமயத்துல இந்த ரவுண்டா சுத்தி வச்சிருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ஷார்ட்டா இருக்குறதனால யூஸ் பண்ண முடியாது இப்போதைக்கு நம்ம கிளாसेसக்குலாம் மோஸ்டா குட்டி குட்டியா தான் பண்றோம் குட்டி குட்டியா பண்ணி தான் ஜாயின் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் சோ அப்படிப்பட்டதுக்கு இந்த கம்பி மாதிரி இருக்குற இதையே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கையில இருக்குற அந்த கோல்டன் மெட்டல் ஒயரை பாத்தீங்கன்னா அது thickness அதிகம் 1 mm thicknessல உள்ளது இந்த சில்வரை பாத்தீங்கன்னா 0.5 mm thicknessல உள்ளது இந்த 1 mm thickness இருக்குறத நீங்க Dressesலலாம் வைக்க முடியாது இது ரொம்பவே திக்கா இருக்கும் Dressல வச்சீங்கன்னா அந்த மெட்டல் ஒயர் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் நம்ம வியர் பண்ணுவோம் டியாரா Dresses எதுலனாலும் நம்ம வச்சோம்னா அது நம்மளோட ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும் நல்லாவே thickness இருக்குறதனால நமக்கு அது வைக்கிறது சேஃப்டி கிடையாது அது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படினா நம்ம ஃப்ளவர் வேஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா ஃப்ளவர் வேஸ்ல இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அப்படிப்பட்ட நேரத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி மெட்டல் ஒயர்ல ட்ரீஸ் பண்ணுவாங்க அந்த நேரத்துலலாம் நீங்க இந்த 1 mm thickness இருக்கிற மெட்டல் ஒயரை யூஸ் பண்ணிக்கலாம் Dressesல டியாரா ஹேர் போ அப்படி எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்கன்னா 0.5 mm அதான் பெஸ்ட் அது ரொம்பவே பிள்ளைங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளாவும் இருக்கும் அதோட thickness அது நம்மள குத்துற மாதிரி எல்லாம் இருக்காது உடனே பெண்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம வர்க் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் கட் பண்றதுக்கு ட்விஸ்ட் பண்றதுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும் சோ 0.5 mm மெட்டல் ஒயரை வாங்கிக்கோங்க இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்குறதனால இதையே வாங்கிக்கிறது பெஸ்ட் நான் நினைக்கிறேன் ஃப்ளவர் வேஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது thickness ஆன 1 mm இருக்கிற அந்த மெட்டல் ஒயரை யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி 0.5 mm நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது உடனே வளையற மாதிரி இருக்கும்
ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த மெட்டல் ஒயரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட தேவை என்னதோ அதை பொறுத்து மெட்டல் ஒயரை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெட்டல் ஒயரோட சைஸ் எவ்வளவுன்னு கேட்டிருந்தீங்க. மெட்டல் ஒயரோட சைஸ் நீங்கள் ப்ரூச் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 0.45 அல்லது 0.3 அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சைஸஸில் தான் பீட்ஸு அதுக்கப்புறம் எல்லாமே சீக்வன்ஸ் எல்லாமே உள்ளே போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுல பீட்ஸ் எல்லாம் உள்ளே இன்சர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி திக்னஸ் கம்மியாக இருக்கிறது ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சேஃப்டியும் கூட. திக்னஸ் அதிகமாக இருக்கிறது நம்மளுக்கு சேஃப்டிக்கு நம்ம கேரண்டி கொடுக்கவே முடியாது. ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கிறதுனால அதை வியர் பண்ணிவிட்டு நம்ம வெளியே போவோம் வருவோம், சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க. ஆனால் அது ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும், ட்ரெஸ்ஸை டேமேஜ் பண்ணும். ஸோ திக்னஸ் அதிகமாக இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது உங்களோட டவுட் எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மெட்டல் ஒயர் பற்றின எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி கியர் ஒயர் பற்றின டவுட்டுமே உங்களுக்கு இருக்காது. நல்லாவே தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கு வர்ற வீடியோவில் ஒவ்வொரு மெட்டீரியலை பற்றின டீட்டெயில்ஸு, எந்த மாதிரி வாங்கணும், எந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வர்ற கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம பிகினராக இருக்கும்போது நிறைய பொருள் இருக்குது. எல்லா பொருளுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதோட பர்பஸ் எப்படி, அதை எதுக்கு யூஸ் பண்ணலாம், அதோட ப்ரைஸ் இந்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஈஸியாகவும் பண்ண முடியும். அதே மாதிரி வேஸ்ட்டாக பொருள் வாங்காமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் நான் வாங்கும்போது நிறைய பொருள் என்னென்னு தெரியாமலே, அதாவது ஆன்லைனில் பார்த்துருப்பேன் நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சி இங்கே நேரில் பார்க்கும்போது வாங்கியிருப்பேன். ஆனால் அதுக்கான பொருளாகவே இருக்காது, அதை பண்ணுற பொருளாகவே இருக்காது, வேறு இதுக்கான பொருளாக இருக்கும். அப்படிப்பட்ட சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ். நிறைய பேர் நினைப்பீங்க டெய்லரிங் வீடியோஸே வரல, இனி டெய்லரிங் வீடியோஸ் வராதா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஜனவரிலேருந்து நம்மளுக்கு டெய்லரிங் வீடியோஸ் கண்டிப்பாக வரும். இது வரைக்கும் எதுக்காக டெய்லரிங் வீடியோ கொடுக்கலன்னா ப்ரூச் மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கிறதுனால அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம டெய்லரிங் மிஷின் அதை சுற்றி இருக்கிற பகுதியை ஆக்குப்பை பண்ணிடுச்சு. அதை ஓரளவுக்கு கிளியர் பண்ணியாச்சு. இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆர்டர்ஸ் இருக்கிறதுனால கொடுக்க முடியாது டெய்லரிங் வீடியோஸ். ஜான்வரிலேருந்து ரெகுலராக நம்மளுக்கு டெய்லரிங் வீடியோஸும் வரும், ப்ரூச் வீடியோஸும் வரும், ஆரி கிளாஸஸும் ரெகுலராக நம்மளுக்கு நடந்துகிட்ருக்கோம். தேங்க்யூ.